Hello students, welcome to Centum channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல 10th standard science unit 9 solution lesson book back mark பண்ணலாம் வாங்க. First choose the correct answer. First one option A. Second one option B. Sorry A. 2 answer வந்து 2. ஓகேங்களா option A. Third one option C water. Fourth one option A saturated solution. Fifth one option D surplus in carbon disulfide. Sixth one option B increase. Seventh one option B 11 gram. Eighth one option C. Ninth one option A. And then 10th one option C. ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க solute mercury with sodium amalgam நோட் பண்ணிக்கோங்க 100 gram polar of expansions of liquid நோட் பண்ணிட்டீங்களா நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்பர் சொல்கிறேன் 2413 மேட்ச் வந்து நம்பர் 2413 ஓகேங்களா இதெல்லாம் ஃபிலிப்ஸ் நோட் பண்ணிக்கிட்டீங்களா ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஃபால்ஸ்னால் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் சொல்லணுமா ஃபர்ஸ்ட் ஒன் ஃபால்ஸு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் என்னென்னா இங்கே 3 காம்போனன்ட்ஸ் இருக்குது இல்லையா அதுக்கு வந்து 2 காம்போனன்ட்ஸ் வரணுமா த சொல்யூஷன் விச் கண்டைன் 2 காம்போனன்ட்ஸ் ஆர் கால்ட் இங்கே பைனரிக்கு பதில் டெர்னரி சொல்யூஷன் TERNARY ஓகேங்களா டெர்னரி சொல்யூஷன் இங்கே 2 இங்கே டெர்னரி ஓகேங்களா நெக்ஸ்ட் செகண்ட் ஒன்னும் ஃபால்ஸாக அதுக்கான பார்த்தோம்னா இங்கே லெஸ்ஸருக்கு பதில் இங்கே லார்ஜர்னு வரணுமா இங்கே சால்வெண்ட்டுக்கு பதில் சொல்யூட்டுன்னு வரணுமா ஓகேங்களா நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் வந்து அக்வாஷியஸ் சொல்யூஷன் இருக்குது இல்லையா தேர்ட் ஒன்னும் ஃபால்ஸ் தான் அந்த நான் வரக்கூடாதான் சோடியம் குளோரைட் டிசால்வ் இன் வாட்டர் ஃபார்ம்ஸ் அக்வாஷியஸ் சொல்யூஷன் அப்படின்னு வரணுமா நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் வந்து இந்த பதில் இது வரணும் FeSO4.7H2O ஓகேங்களா ஈக்குவேஷன் இதெல்லாம் கெமிஸ்ட்ரி ஈக்குவேஷன் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன் 2 நோட் பண்ணிக்கிட்டிங்களா நெக்ஸ்ட்டு page next Roman letter 5 short answer question define the term solution page number 125 எடுத்தீங்கன்னா ஜஸ்ட் ரெண்டே லைன் தான் சொல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணி more substances a solution is a homogeneous mixtures of 2 or more substances இதுதான் first question next second question what is mean by binary solution இதே page number 125ல நீங்கள் மேலே ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் பேஜ் நம்பர் 125 சொல்யூஷன் மஸ்ட் அட்லீஸ்ட் அங்கே ஸ்டார்ட் பண்ணி பைனரி சொல்யூஷன் இது வரைக்கும் செகண்ட் கொஷின் நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின் give an example each gas in liquid solid in liquid solid in solid gas in gas எக்ஸாம்பிள்ஸ் எழுதணுமா பேஜ் நம்பர் 126 ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் கேஸ் ஃபர்ஸ்ட் ஒன் கேஸ் இன் லிக்விட் ஓகேங்களா கேஸு சாலிட் கேஸு சால்வெண்ட் லிக்விட் இதுக்கு இது எழுதணும் ஓகேங்களா இந்த மாதிரி எழுதணும் இந்த சென்டென்ஸ் அப்படியே ஃபுல்லாக எழுதிக்க செகண்ட் ஒன் சாலிட் லிக்விட் இந்த சென்டென்ஸ் அப்படியே ஃபுல்லாக எழுதிக்கலாம் இது அதே மாதிரி தான் அது எழுது இந்த டேப்லெட் காலம் மாதிரி இதே மாதிரி போட்டு தான் நீங்கள் எழுதணும் ஓகேங்களா தேர்ட் ஒன் பாருங்கள் சாலிட் இதுக்கு காப்பர் டிசால்வ்ட் இன் கோல்டு அலாய்ஸ்
இது எழுதிக்கங்க. ஃபோர்த் ஒன் பாருங்கள், கேஸ் மிக்சர் ஆஃப் ஹீலியம் ஆக்சிஜன் கேஸஸ். இது அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் கொஸ்டின், what is aqueous and non-aqueous solutions, gives an examples. Page number 126 இருக்கு பாருங்க. aqueous solution இந்த டைட்டில் எழுதிட்டு பேரா ஃபுல்லாக எழுதிக்கோங்க. நான் aqueous solution இந்த டைட்டில் எழுதிட்டு த சொல்யூஷன்லேருந்து aqueous solution இது வரைக்கும் எழுதிட்டு எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நான் aqueous solution இதை எழுதிட்டு ஜஸ்ட் இந்த சர்ப்ளஸ்லேருந்து டிசல்ஃபேட் இது வரைக்கும் எழுதிக்கலாம். புரியுதுங்களா? இந்த ஹெட்டிங் எழுதிட்டு இந்த பேரா ஃபுல்லாக இந்த ஹெட்டிங் எழுதிட்டு சொல்யூஷன்லேருந்து aqueous சொல்யூஷன் வரைக்கும் எழுதிட்டு எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நான் aqueous சொல்யூஷன் எழுதிட்டு சர்ப்ளஸ்லேருந்து டிசல்ஃபேட் வரைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் கொஷின், டிஃபைன் வால்யூம் பர்சன்டேஜ். பேஜ் நம்பர் 129. இங்கே இருக்க பாருங்கள், வால்யூம் பர்சன்டேஜ்னு இருக்குங்களா? இங்கே ஃபிஃப்த் கொஷின், இங்கே வால்யூம் பர்சன்டேஜ் இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப் டு இந்த ரெண்டு இதோட முடிச்சுக்கோங்க. அது ரெண்டு இது சேர்த்து எழுதணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் கொஷின், த அக்வாட்டிக் அனிமல்ஸ் லிவ் மோர் இன் கோல்ட் ரீஜியன் ஒய். பேஜ் நம்பர் 128. பேஜ் நம்பர் 128 இதே தான். சாலிபிலிட்டியிலேருந்து இந்த டெம்பரேச்சர் இது வரைக்கும், அப்புறம் வென் வாட்டர் ஹீட்டர்லேருந்து பபிள்ஸ் வரைக்கும், அப்புறம் இந்த அக்வாட்டிக் அனிமல்ஸ்லேருந்து இந்த கோல்டு ரீஜியன். மூணு சாலிபிலிட்டி இந்த டெம்பரேச்சர், வென்லேருந்து பபிள்ஸ், அக்வாட்டிக்லேருந்து கோல்டு ரீஜியன். நெக்ஸ்ட்டு செவன்த் ஒன், டிஃபைன் ஹைட்ரேட்டட் சால்ட். பேஜ் நம்பர் 130. இங்கே ஹைட்ரேட்டட் சால்ட் பேஜ் நம்பர் 130 இங்கே இருக்குது பாருங்கள். அயானிக்லேருந்து ஹைட்ரேட்டட் சால்ட் அது பேரா முடிகிற வரைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எயித் ஒன், hot saturated solutions of copper sulfate forms crystals as it cools. Why? Notes காமிக்கிறேன். அதுக்கு நோட்ஸ் இதோ இருக்குது பார்த்தீங்களா? As the solution cools, the temperature of the solution decreases. As temperature decreases, the solubility of the copper sulfate in the solution decreases. Hence, copper sulfate crystals are formed as the solution is cooled. நோட் பண்ணிட்டு அது கீழே 9th கொஷின் அப்படியே பார்த்துக்குங்க. கிளாஸிஃபை த ஃபாலோயிங் சப்ஸ்டன்சஸ் டு டீலிக்விசன்ட் ஹைட்ரோஸ்கோபிக். அதில் வந்து இந்த கால்சியம் குளோரைடு மட்டும்தான் டீலிக்விசன்ட்காக வரும். இது எல்லாம் ஹைட்ரோக்ளோரிக்காக தான் வரும். நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு லாங் ஆன்சர் கொஷின். ரைட் நோட்ஸ் ஆன் சேச்சுரேட்டட் சொல்யூஷன், அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு 126, நெக்ஸ்ட் ஒனுக்கு 127. 126ல் இங்கே இருக்குது பாருங்கள். ரோமன் லெட்டர் 6ல் ஃபஸ்ட்டு ஒனுக்கு ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? சேச்சுரேட்டட் சொல்யூஷன் இருக்கா, அது இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப்பு இதனோட எண்டிங் இங்கே முடியுது பார்த்தீங்களா? அன்டிசால்வ்டு இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் என்ன இருக்குது? அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன் இருக்கா. இது இந்த பேரா அப்படியே ஃபுல்லாக. ஓகேங்களா? அதான் ரோமன் 6 ஃபஸ்ட் ஒனுக்கு ஃபஸ்ட்டும் செகண்டும் ரெண்டாக பிரித்து கொடுத்துருக்காங்க இல்லையா? அதுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரைட் நோட்ஸ் ஆன் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சாலிபிலிட்டி. பேஜ் நம்பர் 128. இங்கே இருக்குது பாருங்கள், ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சாலிபிலிட்டி. இங்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த டைட்டில் எழுதி ஸ்டார்ட் பண்ணுங்கள். நேச்சர் ஆஃப் த சொல்யூட் அன்சால்வன்ட் இருக்குது இல்லையா? இதுக்கு அல்தோலேருந்து எவ்ரிதிங் இது வரைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு
டிசால்விங்லேருந்து அப் டு இந்த லைக் வாட்டர் இது வரைக்கும். ஓகேங்களா? அல்தோலேருந்து எவ்ரி திங் டிசால்விங்லேருந்து அப் டு இந்த பேரா எண்டிங் சால்வெண்ட் லைக் வாட்டர் வரைக்கும். அப்புறம் நான் போலார் சால்வெண்ட் இது வரைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எஃபெக்ட்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் டைட்டில் எழுதிக்குங்க. த சாலிபிலிட்டி ஆஃப் சாலிட் இன் லிக்விடுக்கு ஃபஸ்ட்டு ஒன்க்கு இந்த சாலிபிலிட்டியிலேருந்து அப் டு இந்த வாட்டர் இந்த பேரா எண்டிங் வரைக்கும். நெக்ஸ்ட்டு இன்லேருந்து இந்த டெம்பரேச்சர் வரைக்கும். நான் பாயிண்ட்ஸாக பிரிச்சிருக்கேன். இங்கே ஒரு ப்ராக்கெட் போட்டிருப்பேன், இங்கே ஒரு ப்ராக்கெட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். க்ளோஸ் ப்ராக்கெட், ஓப்பன் ப்ராக்கெட். நீங்கள் ஃபுல்லாகவே இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே க்ளோஸ் பண்ணிக்கோங்க, இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எக்ஸாம்பிள் எழுதும்போது பாயிண்ட்ஸ் எழுதிங்க. நெக்ஸ்ட்டு சாலிபிலிட்டி ஆஃப் கேஸஸ் இன் லிக்விட். நம்ம ஆல்ரெடி ஷார்ட் ஆன்சர் கொஷின் 6th கொஷினுக்கு படிச்சிருப்போம், அதை அப்படியே எழுதிக்கோங்க. சாலிபிலிட்டிலேருந்து டெம்பரேச்சர், வெண்லேருந்து பபிள்ஸ், அக்வாட்டிக்லேருந்து கோல்ட் ரீஜன் வரைக்கும். நெக்ஸ்ட்டு எஃபெக்ட்ஸ் ஆஃப் ப்ரெஷர், இதே டைட்டில் எழுதிட்டு எஃபெக்ட்ஸ்லேருந்து இந்த பேரா ஃபுல்லாக எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு காமன்லேருந்து இது வரைக்கும் எழுதிங்க, ப்ரீவியஸஸ் வரைக்கும். அவ்வளோதான். இது செகண்ட் டீட்டெயிலோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்ட் டீட்டெயில். வாட் ஹேப்பன்ஸ் வென் MgSO 4.7H2O is heated? What the appropriate equation? Page number 130, 131. இது ஏக்கானது. தேர்ட் ஒன் பி டிஃபைன் சாலிபிலிட்டி 128. இப்போ 130, 131 எடுங்க, அது ஏக்கானது பாருங்கள். தேர்ட் ஒனில் ஃபஸ்ட் ஏ 130 பேஜ் நம்பர் இது. வென் இங்கே ஸ்டார்ட் பண்ணி 131ல் நீங்கள் முடிது பார்த்தீங்களா, ஹைட்ரேட்டட் சால்ட் இது வரைக்கும் இந்த ஈக்குவேஷன்லாமும் நீங்கள் எழுதணும். ஓகேங்களா? ஹைட்ரேட்டட் சால்ட் வரைக்கும். இது தேர்ட் ஒன்க்கு ஏ. தேர்ட் ஒன்க்கு பி என்ன கேட்டிருக்காங்க, சாலிபிலிட்டி கேட்டிருக்காங்க இல்லையா? சாலிபிலிட்டினா என்ன? இங்கே ஸ்டார்ட் பண்ணி இந்த ப்ரெஷர் இது வரைக்கும் எழுதிட்டு கீழே இது எழுதிக்கணும். சாலிபிலிட்டி ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் சொல்யூட் பை மாஸ் ஆஃப் திஸ் சால்வெண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் என்னன்னு பாருங்கள். In what way hydroscopic substance differ from the deliquescent substances? Page number 131. அதே டேப்லர் காலம் இருக்குது பாருங்கள். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹைட்ரோக்ளோரின் அந்த 3 பாயிண்ட் அப்படியே எழுதிக்க. இந்த டேப்லர் காலம் தான் அதுக்கான ஆன்சர். இந்த 3 பாயிண்ட்ஸ் அப்படியே எழுதிக்கலாம். ஃபோர்த் டீடைல். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் டீடைல். When a solution is prepared by dissolving 45 gram of sugar in 180 gram of water, calculate mass of percentage soluble. Page number 132 இருக்கு பாருங்கள். இப்போ இதில் என்னன்னா, இங்கே கொஷினில் நமக்கு இது 45 கிராம், இந்த 100 கிராம் நமக்கு 180 கிராம். ஓகேங்களா? இப்போ நம்ம 25 இருக்கிறத 45 மாற்றி 100 இருக்கிறத 180 மாற்றிக்கோங்க. ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த 25க்கு பதில் இங்கே 45/45 ப்ளஸ் நமக்கு இங்கே என்ன இருக்குது, 100க்கு பதில் 180 இல்லையா? இப்போ 45, இப்போ பாருங்கள் 45/45 180 ஆட் பண்ணோம்னா 225. ஓகேங்களா? இது இன்ட்டு 100 வரணும். ஓகேங்களா? இதுவும் இன்ட்டு 100 வரணும். பார்த்தோம்னா இதில் 4500 ஆகுமா? டிவைடட் பை 225 பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் 20% வரணும். இதுதான் இதுக்கான கொஷின். நான் வேணால் உங்களுக்கு நோட்ஸ் காமிக்கிறேன், நோட்ஸில் நோட் பண்ணிக்கிறேன். இதுதான் ஃபஸ்ட் கொஷின், நோட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு அதிலே 6th கொஷின் பாருங்கள். 3.5 liters of ethanol is present in 15 liters of aqueous solution or of ethanol. Calculate volume percentage of ethanol solution. என்ன வரணும்?
formula na volume of solute divided by volume of the solution in hand. Volume of this solute நமக்கு எத்தனை நாள் தான் solute 3.5 divided by 15 into 100 answer 23.33% தான். ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள் இந்த சம்மு. நோட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட்டு ஹாட்ஸ் பாருங்கள். We know dissolve 50 grams of sugar in 250 ml of hot water. Sarah dissolve 50 gram of same sugar with 250 ml of cold water. Who will get faster dissolutions of sugar and why? அதாவது இன்னும் வந்து 50 கிராம் சுகர் வந்து 250 ml ஆஃப் ஹாட் வாட்டரில் கலக்கிறாங்கன்னா சரத் வந்து 50 கிராம் ஆஃப் சுகர் வந்து கோல்டு வாட்டரில் கலக்கிறாங்க. யாருடைய சுகர் வந்து சீக்கிரம் டிசொல்யூஷன் ஆகும் ஃபாஸ்டராக கரையும் கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் தட் we know will get faster dissolutions of soy which is endothermic. அவங்க வந்து ஹாட் வாட்டரில் பண்ணுறாங்க ஓகேங்களா. அதனால தான் பிகாஸ் த டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் த சாலிபிலிட்டி ஆஃப் லிக்விட் இன் எ லிக்விட் இன்க்ரீஸ் இன் எண்டோடர்மிக் ரியாக்ஷன். ஏன்னா எப்பவுமே ஒரு ஹாட் வாட்டரில் ஒரு சர்க்கரை கலந்தால் சீக்கிரம் கலந்துடும். அதே ஒரு பச்சை தண்ணி நம்ம கலந்தோன்னா லேட்டாக கரையும். அதுதான் அப்போது ஹாட் வாட்டரில் கரைக்கிறவங்களுக்கு சீக்கிரம் கரையும். அதுலேயே செகண்ட் ஒன் பாருங்கள். A is blue colored crystalline salt. On the heating it loses blue color. Give B. A blue color salt ஹீட் பண்ணோம்னா அதுக்கு வர கலர் தான் give B. when the water is added B gives back to A. ஒரு அந்த B கூட தண்ணி ஆட் பண்ணோம்னா நமக்கு திரும்ப A கலரே வந்துருமா, ப்ளூ கலரே வந்துருமா. ஐடென்டிஃபை A and B, write the equation. நோட் பண்ணுங்க. நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் என்ன கேட்குறாங்க. will the cool drinks give more fizz at the top of the heels or at the foot? cool drinks are give more fizz at the top of the heels தானா ஓகேங்களா. ஏன்னா பிகாஸ் ஹென்ரி லா ப்ரெஷர் டிக்ரீசஸ் சாலிபிலிட்டி ஆஃப் கேஸ் இன் லிக்விட் டிக்ரீசஸ் பிகாஸ் த டாப் ஆஃப் த ஹீல்ஸ் as pressure decreases more amount of dissolved gases will come out of the cool drinks and gives more fizz. the answer நோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த லெசன் முடிஞ்சுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.